ஹாய் மை டியர் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் மாமியார் க்ரீன் கிரேப் வச்சு ஒரு ஜூஸ் பண்ணலான்னு பார்த்தப்போ திடீர்னு என்ன ஸ்பார்க் வந்துச்சோ தெரியல, டக்குன்னு ஐஸ்கிரீம் பண்ணிடலான்னு இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, குளுகுளுன்ட்டு இருந்துச்சு. குழந்தைங்க வீட்டில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லையா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் நான் எப்போவுமே வந்த உடனே நான் சாப்பிட்ருவேன். ஸோ எங்கள் மாமியார் எனக்காக களியும் பருப்பு கீரையும் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு காம்பினேஷனே. பருப்பு கீரையோட நல்லா புரட்டி வச்சு, எப்போவுமே களியை வந்து நல்லா புரட்டி குழச்சி அடித்தாதாங்க சூப்பராக இருக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். குழம்புல இருந்த மிளகா வைத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த சாறு ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி குழம்புல இருக்கிற சாறு எடுத்து சாப்பிட இஷ்டமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என் பையன் டீ கேட்டதுனால டீயும் போட்டுட்டேன். நான் டீயில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்லாம் சேர்ப்பேங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன கிராம்பு, இதை போட்டு நல்லா டீ கொதிக்க வச்சு கொஞ்சம் அந்த திக்கு பதம் வந்த பிறகு இறக்கிட்டோன்னா டீ வந்து குடிக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். டீ தண்ணியாக குடிக்கிறத விட கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக திக்னஸ் இருக்கிற மாதிரி குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி தான் டீ குடிக்க பிடிக்கும். எங்கள் பெரிய மாமியார் வந்து டீயில் எக்ஸ்பர்ட்டு. அவங்கக்கிட்ட தான் நான் டீ போடவே கற்றுக்கிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் டீ போடணுன்னாலே என்னையே தான் கூப்பிட்றாங்க. எங்கள் வீட்டுக்காரும் சரி, என் பசங்களும் சரி. எங்கள் மாமியாரே சொல்லிடுவாங்க, சிந்து நீயே டீ போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் டீயில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். இந்த மாதிரி டீ குடிக்க யாருக்கெல்லாம் இஷ்டம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டீ குடிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் இந்த டீயோடையும் களியோடையும் ஜூஸோடு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.